திருக்குறளை பொருளோடு அறிய வந்த செய் நன்றி மறவா நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் எண் 105 உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். உதவி வரத்தன்று உதவி, ஒருத்தங்க செஞ்ச உதவி இவ்வளோதான் அப்படின்னு வரையறுத்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளார வைக்க முடியாதான். அப்போ அந்த உதவியை எப்படி அளக்கலாம்? உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து, யார் நமக்கு உதவி செஞ்சாங்களோ அதை வாங்கின நம்ம திருப்பி தரும்போது அது நமது பண்பாட்டை, நம்மளோட உயர்வை காமிக்கிற மாதிரி இருக்கணுமா நம்ம திருப்பி செய்கிறது. இதுக்கு உதாரணமாக நம்ம இந்த கல்யாணத்தில் வர்ற மொய் யோசித்து பார்க்கலாம். அவங்கவுங்க நம்ம எழுதி வச்சுக்குவோம் இவங்கவுங்க எவ்வளோ தந்தாங்க அப்படின்னு. அந்த கல்யாணத்து செலவுக்கு நமக்கு அது கண்டிப்பாக அது உபயோகமாக தான் இருந்திருக்கு. நம்ம திருப்பி செய்கிறம்போது என்ன செய்கிறோம்? அவங்க எவ்வளோ செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தான் செய்கிறோம். அவன் ஒரு 1/2 காசுக்கு மோதிரம் போட்டான்ப்பா, நம்மளும் அதே மாதிரி ஒரு 2000 3000 கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாதான். திருப்பி செய்கிறம்போது நம்ம கொடுக்குற உதவி நம்மளுடைய நிலைமையும் நம்மளுடைய பண்பாட்டையும் காமிக்குதான். அதனால் ஒருத்தங்க செய்த உதவிக்கு நீங்கள் மறு உதவி கைமாறு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லெவலுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ ஆந்தனையும் செய்யணும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். குறள் 106 பார்த்துடலாமா? மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படிங்கிறார். இங்கே கேண்மை அப்படிங்கிறது உறவை குறிக்கும். மறவர்க்க மாசற்றார் கேள்வி, மறந்து போயிடவே கூடாதான். எதனா மாசற்றார், எந்த விதமான மனசில் அழுக்கே இல்லாமல் நமக்கு உதவுறவங்களை இங்கே உறவினர்கள்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் உதவுறவங்க நமக்கு உறவினர் ஆகிடுறாங்க. கரெக்டு தானேங்க? பெத்த பிள்ளைங்களாட்டும் சரி, அம்மா அப்பாவாகட்டும், தூரமாக எங்கேயோ வேலை பார்த்து எங்கேயோ பழப்பு நடத்துகிற நமக்கு பக்கத்தில் இருக்கிற நமக்கு உதவக்கூடிய மக்கள் எல்லாமே நமக்கு உறவினர்கள் தானே. இங்கே உதவி செய்பவர்களை உறவினராக சொல்கிறார். துறவர்க்க, மறக்கவே, அவங்கள துறந்து போகக்கூடாது, விட்டு போகக்கூடாது. யாரை? துன்பத்துள் துப்பாயார் நட்பு. நம்ம துன்பப்படுற போது நமக்கு உறுதுணையாக நின்று நம்மளை தாங்கி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பேற்பட்டவர்கள் தான், அதுதான் ஒரு சிறந்த நட்புன்னு சொல்கிறார். அவங்க செஞ்சது உதவியாக இருந்தாலும் நம்ம அதை நட்பாக பேணி அவங்கள என்றைக்கும் காலத்துக்கு நம்மளுடைய நண்பர்களாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு செய் நன்றியாக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? அவங்கள நாம் உறவினர்கள் மாதிரி நடத்தணும், நண்பர்கள் மாதிரி நம்ம அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். செஞ்ச நன்றியை நாம் நிஜமாகவே பாராட்டணும்னு விரும்பினோம்னா இந்த மாதிரி மனசில் மாசு இல்லாதவங்க, மனசில் எந்த விதமான அழுக்கும், நம்ம மேலே வஞ்சமோ வன்மமோ ஒரு பொறாமையோ இல்லாமல் நம்ம கூட இருக்கிற அந்த நல்ல உள்ளங்களை நாம் உறவு பாராட்டி, நம்ம துன்பத்துக்கெல்லாம் தோள் கொடுக்குறவங்கள நாம் நட்பு பாராட்டி நம்ம நன்றியை தெரிவிப்போமாக.